உன்னை விட்டு என்னால் ஒருபோதும் இருக்க முடியாது. மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் உனக்கு. மகனே பெருமுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. எனக்கு எப்போதும் இப்படிதான் சந்தோஷமாக நீங்க வந்து சரியா எனக்கு தெரியலண்ணா. எப்போதும் குடிப்பது கும்மாளம் படிப்பு நாட்டு மக்கள் என்ன என் நாட்டை பார்த்துக் கொள்ளுதான் நீ இருக்கின்றாய். எனக்கு என்னையா கவலை இருக்கின்றது? அது மட்டுமல்ல, எனக்கு இவளை விட்டால் கவலையே கிடையாது. வெளிநாடு பட்டப்படிப்பு கொண்டிருக்கிறார். அப்படியா? சென்று வரவேற்பு கொடு. தகுந்த வரவேற்பு தர வேண்டுமே. எனக்கு வந்திருக்காரு, அவர் சீக்கிரமா பார்த்தாலும் சரிங்க. போயிட்டு வந்தா போயிட்டு வந்து சீக்கிரமா என்னால் ஒருபோது இருக்கவே முடியாது. சீக்கிரம் அந்த மேசக்கார அமைச்சிட்டு வந்துடு. சீக்கிரமா வந்துருச்சு. நான் பஞ்சல இருக்கிறேன். சீக்கிரம் ஒரு லெமன் பக்காரி சீக்கிரம் வாங்கிடுவா. நான் போட்டது தமிழ்நாடு முதல்ல பிள்ளை காட்சி அப்படியா? மோசமான மனவன். இது வரையும் அவர் பண்ணா தனியா இருக்க நினைச்சிட்டா இன்னொருத்தர் எங்க இருந்து வந்திருக்கானே அப்படியா? அவனை விடக்கூடாது. அவன் படித்தவன், அனைத்து விஷயம் தெளிவா இருப்பான். அதனால அவனை மயக்க வேண்டும். புறப்படலாமா? நான் பாத்துக்கிறேங்க.
அப்படியாங்க அப்படியாக ஓடி வாங்க. தம்பி இதுவரைக்கும் காணவில்லை. இளையவர் வருகிறார். தம்பி ஆறுதல் தம்பி ஒரே தம்பி ஓப்பத்த தம்பி முத்து வருகிறேன். தம்பி என்றுமே நீ நலமோடு இருக்க வேண்டும்டா. ஆமா காவல்கார பையன் அன்பாதி சின்ன வயசுல சட்டு கூட இல்லாம ஓடி 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 வரிய நீ தானே அனைத்து பட்டப்படிப்பு முடித்து விட்டால் எந்தவித குறையும் கிடையாது. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சிறப்புடா சிறப்பு. சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுங்க அந்த மாதிரி விளையாடுங்க. யார் அப்பா யார் அம்மா? அதுக்கு போயிட்டு அப்படியே வந்தியா? நீ அங்க பாக்குற உன் பார்வை அங்க போகுது. பார்த்து பார்த்து பழக்கம் போட்டே சொல்லலாமா? யாரா? அதான் அயலாடி சென்றேன். பட்ட படிப்பு பயந்தேன். நான் பயின்ற கல்லூரியில் உடைய அன்பு தம்பி முத்துதான் முதல். அப்படியா? மிக்க மகிழ்ச்சியா, மிக்க மகிழ்ச்சி. அந்த வகுப்புல ஒரு 500 பேரா? அண்ணா உங்களை பார்த்து விட்டேன். ஆமா நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை எங்க அண்ணா? தம்பி தாய் தந்தை அப்பா மருத்துவ பேர் மேல போட்டுனாங்க பாக்கலாம். தாய் தந்தை இருவரையும் நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு அவர்கள் இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டார்கள். என் நாட்டுக்கு மன்னன் நான் தான். அம்மா அந்த வகை படிக்கிற லவ் பண்ணுது. எனது இந்த சக்திபுரி நாட்டுக்கு மன்னனாக இருக்கிறீர்களா அண்ணா? நீண்ட நாளாக எண்ணிருந்த எண்ணம் என்றே நிறைவேறி இருக்கு. இந்த நாட்டுக்கு மனிதனாக காட்சி நான் பார்க்கும் பாக்கி எனக்கு கொடுத்து வைக்கிறேன். நாட்டுக்கு மன்னனாக காட்சியை இன்னும் சவுடா போடுவேன். சரிமாட்டோம். ஆமா அண்ணா நான் சின்ன சின்ன வயதுல நம்முடைய அரண்மனை துள்ளி குத்தி விளையாடி இருக்குது. அழகான சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? என்ன சிலை? என்ன சிலை? என்ன அழகான சிலை? அந்த ஆப்பிள் பார்த்தாயா? அயல்நாளும் எல்லாத்தான் சென்றிருக்கேன். இப்படிப்பட்ட அழகான சிலையை நான் பார்த்ததே கிடையாதுண்ணா. சிலையா? யாரு எடுத்தாருங்க? நான் தான் 1050 ரூபாய் கட்டி எடுத்தாங்க. யார் யாரோ பில்லு வாங்க. இப்படிப்பட்ட விலை மதிப்புள்ள சிலைக்கு வெறும் 1050 மதிப்பு அட்வான்ஸ் பண்ணது நீதான். வேற யாரும் சரி அழகாக்குத சிலை. அந்த சிலை ரொம்ப அழகுடா. செதுக்கிய ஒளி எப்பேற்பட்ட ஒளி? ரொம்ப கூர்மையான ஒளி எல்லாம் இருக்கும். அது ஒளி இருக்கிறவங்க பேசணும். நீ ஒளி இல்லாத தம்பி இந்த சிலை யாத்திரையம்மா என் மனைவி கற்சிலையடா கற்சிலை. உங்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. என்ன தம்பி மேல கோபனா? நீங்கள் மன்னனாக காட்சி தான் நான் பார்க்க முடியல. உடைய திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும். கவலைப்பட தம்பி. திருமண காட்சி முதல் இரவு காட்சி வரைக்கும் போட்டோ எடுப்பாங்க. திருமண காட்சி தான் போட்டோ எடுப்பாங்க. முதல் இரவு கூட போட்டோ எடுப்பாங்க. தம்பி நீ கேட்ப உனக்கு தெரியாது. போன மாசம் ஒக்கா கூட கல்யாணம் போட்டோ தெரிஞ்சுக்கிறோம். அதெல்லாம் பிள்ளைங்க மறந்துட்டு அடியா என்ன அழகு தேவதை. அழகு தேவதை நம்ம குடும்பத்திற்கு வந்தது கொடுத்து வைத்த புண்ணியம் என்ன இருந்தாலும் அனைத்தும் என் வேலையடா என் வேலை. அன்னையோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த ஆப்பிள் உதவி பார்த்துதான் மழக்கு விட்டு என்ன வார்த்தை கை வைக்காத. நோட்டாச்சு நோட்டாச்சு. என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு மரியாதை. குடும்பத்தின் குத்த விளக்கடா என் மனைவி. மைத்துனரே பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஆர்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? இல்லனா ஸ்பெஷலா மரண்டா சாப்பிடுறீங்களா? எப்படியா முட்டை ஆரம்பத்துல என்ன கூட முடியல. அதை நம்பி தானே நான் ஒரு மென்டல்.
பெற்ற பிள்ளையாக இருக்கிறேன். பெற்ற பிள்ளையாக இருக்கிறேன். அதனால செல்லமா உன்னை கூட்டி வளர்த்திருப்பாங்கடா. அதெல்லாம் தவறா நினைக்கலாமா? அண்ணி முகத்தை பார்த்ததோ பார்த்து விட்டாய். சின்ன சின்ன வயதில் நம்ம பெற்றெடுத்த தாயின் முகத்தை பார்த்தேனா பார்க்கும்போது நம்முடைய பெற்றெடுத்த தாய் ஞாபகம் தான் வருவோம். என்ன ஒரு பணிய மரியாதை, என்ன ஒரு பணிவு. ஒரே சத்தமா இருந்து உள்ள தங்கச்சி அம்மா மறந்தே போட்டுனேன். நம்முடைய ஒரே தங்கை, பெற்ற தங்கை பொம்பளை நோயா இருக்கு. என்னுடைய தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு வலி வந்து அண்ணனுக்கு நெஞ்சு வலித்தான் வந்தது, குரல் வலி வந்தது. அது என்ன நீ நடந்தது? மைத்துனரே எங்க வார்த்தை ஒரே தெரியுங்க மைத்துனரே. சொல்லுவோம் தெய்வத்தின் திருமகளடா என் மனைவி. உன் தங்கச்சி என் தங்கச்சி சாடையில ஆடம் படிக்கும் பொழுது போது உங்களுடைய 10 புள்ள வாங்கி உண்மைதான் முத்தாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு காரணம் செய்து அண்ணி கேட்டாப்பா, அம்மா வயிற்ற வீங்க வச்சது யாருமான்னு கேட்டாப்பா. ஓடி தேவடியா அது மட்டுமா தேவடியால பார்த்து தேவடியா கேட்டாப்பா. அது மட்டுமா கேட்டா மைத்துனரே என்ன தாசி வேசி தேவடி என்று சொல்லிட்டாங்க. இந்த கண்ணகி சொல்லலாம் கண்ணகியின் மறுபிடவையா என் மனைவி. ஐயோ அன்னைக்கு அந்த மதுரையை எரிச்சா உன் அண்ணி ஏமாந்த அந்த கமலாபுத்தூரை எரிச்சிட்டு ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை என்று அவளை சொன்னமா பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்தாவாயோ அண்ணனை பாத்தியா? 500 ரூபாய்க்கு நடிச்சாங்க, 1000 ரூபாய்க்கு நடிச்சிருக்காங்க. அந்த படுபாவி தவறு செய்து விட்டாளே, தவறு செய்து விட்டாள். அது மட்டுமா அவள் மீது உனக்குதானா பாசம் அதிகம்? ஆமாண்டா தம்பி, இப்படிப்பட்ட அண்ணனுக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டாளே படுபாவி. உண்மைதானடா வெட்டி கூறு போட்டு படுபாவி. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை என்று நான் பாசத்தோடு வளர்த்தினடா. படுபாவி ஒருவன் மீது ஆசைப்பட்டு விட்டு இப்படிப்பட்ட தவறை செய்து விட்டாளடா. இந்த மகாலட்சுமி, இந்த பத்தினி தெய்வம், இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வதை இவன் மீது சத்தியமடா தம்பி. கவலைப்படாதீங்களா, உடைய அன்பு தம்பி நான் இருக்கும்போது அவளை நினைத்து கூட பார்க்காதீங்க. ஒரு தங்கை இருந்தால் என்பதை மறந்து விடுங்க. குடிமக்கள் அமைச்சரே எல்லாரும் வந்து விட்டாரா? நல்லபடியா இருக்கிறாயா? வெளிநாடு பட்ட படிப்பு முடிச்சு விட்டாரா? வெளிநாட்டுல இருந்து வந்தியே அமைச்சருக்கு எதனா புல்லு ஆப்பு எதனா வாங்கி வந்துக்கிறியா? அதெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாரு. அவருக்கு மது மாது மாமிசம் எதுவுமே பிடிக்காது. சைவம் நாங்க. ஆமாங்க அமைச்சரே, என் தம்பியை பார்த்து விட்டிருக்கலாம். இருந்தாலும் எங்கு திரும்ப செல்ல வேண்டும்? கானகம் சென்று மிருகங்களை வேட்டையாட புறப்படலாமா? குடிமக்கள் ஒரு நேரத்தில் என்னிடத்தில் வந்து முறையிட்டு இருக்கிறார்கள். இப்போது புறப்படலாம். தாமதம் ஆகிவிட்டது. சின்ன சிறியவன் இப்போதான் அயலாட்டம் வந்திருக்கிறேன். கானகம் சென்று கொடிய மிருகம் வேட்டையாடி உடனே நாடத்தில் வேண்டாமடா வேண்டாமடா, நீ அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்டப்படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். அதனால் உன் உடல் அயற்சியாக இருக்கும். நீ ஓய்வு பெற்றுக் கொள்ள வேண்டும். நானும் அமைச்சரும் புறப்படுகிறோம்.
அரமனை ஓய்வெடுத்துக்கொள். மச்சனே, அதான் சாப்பிடு. எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் பார்க்கணும். உனக்காக தான் நான் இருக்கிறேன். என்னங்க அது மட்டும் கிடைக்காதுங்க. நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன். நீங்களும் நானும் வாழவே மாட்டேன். சரிண்ணே, தம்பி எதுக்கு இந்த பண்ணலாம் புறப்படு. நேரமாகிறது. ஓடி வா, ஓடி வா. சீக்கிரமா வந்துடுறேன். உனக்கு வர சொல்ல முயல் குட்டி பிடிச்சு வர மான் குட்டி. சரி மாமா. போயிட்டு சொல்ல. போயிட்டு. இல்லையே. நான் சின்ன வயசுல பார்த்த மாதிரி இல்லையா? நடை உடை பாபு எல்லாம் மாறி போயிட்டு இருக்குது. அடுத்த வாரம் பாம்பேக்கு போறேன். வாழும் படம் சொத்துருவா பாபு. முதலுக்கு மோசம் வைக்காத பா. அடி, இருந்தாலும் அயல் நாட்டிலிருந்து வந்தது உடல் அயற்சா இருக்குது. சாப்பிடணும் வாடி வாங்க. மீன் குழம்பு. முட்டை. என்ன ஒரு ரசம் உப்பு கறிக்குது. எழுந்த மொத்தத்தை அண்ணே, எழுந்த மொத்தத்தை வந்தா மாறிக்கிறான். ஏன்டா அவதாரங்க உனக்கு ஆக்கி வச்சு நானு உனக்கடை வச்ச அவன் மூஞ்ச ஐயோ பரவாயில்ல எப்படி துண்டான் பாரு அம்மா இவனுக்கு ஆக்கி கூட நான் முன்னுக்கு வரணும் நாளைக்கு ஒண்ணா வச்சு நல்லா போடுறீ அண்ணே, வரலுடா என்ன அறுசுவையான உணவு! இப்படிப்பட்ட அறுசுவையான உணவை இதுவரை நான் உண்டதே கிடையாது. தூக்க மாட்டா, தூக்க மாட்டா, தூக்க மாட்டா. நான் சின்ன வயது என் தாயி மகனே ஓடி வரா என்று மார் மீது மறு மீது தூக்கி காக்கையை காட்டி அறுசுவை உணவை ஊட்டினாங்களே, அந்த உணர்வு உன் கையில தான் இப்ப கிடைச்சது. சரி வயிறால விட்டுட்டேன், எனக்கு தூக்கம் வருது. நான் போய் படுக்க போறேன். மைத்துனரே வாங்க படுக்குவா போறா. சின்ன வயசுல அம்மா இருந்தா உனக்கு எப்படி தாளாட்ட பாடி உன்னை அழகா தூங்க வைத்திருப்பாரு. எங்க அம்மா கதைலாம் சொல்லுவாடா, ரொம்ப இனிமையா இருக்கும்டா. நீ கதை தெரியாது. எங்க அம்மா சொல்லுவாங்க கதை. மைத்துனரே இங்க பாருங்க என்ன உங்களுக்கு அம்மாவை நினைச்சு கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கங்க. உங்க படிப்புதான். ஆமா நான் என்ன சின்ன குழந்தையா, நான் வளர்ந்த பெரியவனாக்குது படுக்கலாம். நான் சொல்லாடா அன்னைக்கு அண்ணி யாரா அம்மா மாதிரிடா பாப்பா. பெத்த தாய்க்கு சம்பந்தம். ஐயோ கடவுளே, அம்மா குழந்தை அழுது தொடியில மண்ணு வச்சு திரும்ப நின்னோட மாதி வச்சு தூக்கி போவோம். வாங்க அண்ணி, ஏன் மடியில படுக்கலாமா? மைத்துனரே ஆகல படுக்கிறேன். மைத்துனரே தூக்க வருதுப்பா. நான் உங்களுக்கு கதை சொல்லட்டுமா? வெளிநாடு போனேன். வெளிநாடு இங்கிலீஷ் படம் பாப்பா, டைட்டானிக் படம் பார்க்க மாட்டேன். வேன்ல எல்லாரும் தூக்கிட்டோம், நீ மட்டும் சொல்லுவா. சத்து கிடைப்பா. ஆமா ஒரு கதை சொல்லட்டுமா? கதை சொல்லும் பொழுது சின்ன சின்ன கேள்விகள் கேட்பேன், பரவாயில்லையா? நீங்க யாரு? என் தாய்க்கு சமம். அப்படியா? மைத்துனரே நம்ம அரண்மனையில போட்ட ஊர்ல உலகத்துல வச்சு படுறா பாடி சரி வாங்க, சின்ன குழந்தை நீங்க வாங்க மைத்துனரே. நடிச்ச விட பண்றான். ஷூ போடுறாங்களா தூங்குவாங்கடா யாருன்னா? சரி விடு போயதே தூங்குறான். பாதி போய் வேற கட்சி எடுத்துக்கிறான்.